வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப் நேற்று முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி படிப்படியாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, நுகர்வோர் நலனை பாதுகாப்பதில் நாங்கள் முன்னுரிமை செலுத்துகிறோம் அப்படின்றாரு. அடுத்த ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது டாலர்களின் மீது நடத்தப்படும் தாக்குதல். நான் இருக்கிற வரைக்கும் டாலர் தான் நம்பர் 1 இருக்கும். அதை எதிர்க்கிற எல்லா நாடையும் நான் கண்டிப்பாக வரியால் தண்டிப்பேன் அப்படின்றார். இதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரம்ப் சொல்கிற ஒவ்வொரு அறிக்கையும் உண்மையா இல்லையா அப்படின்றதுக்கு பெரிய குழப்பம் ஏற்படுது. ஏன்னா அவர் சோசியல் ட்ரூத் பக்கத்தில் வெளியிடுற அந்த செய்தியை கம்பேர் பண்ணி அது சம்மந்தமான நாட்டுகிட்ட கேட்கும்போது தான் உண்மை தெரியும். அதாவது கச்சா எண்ணெய் நம்ம ரஷ்யாவில் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மேலே 50% வரி போட்டாங்க. ஏன் அப்படின்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா மெயினான நாடாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, உலகின் மிக பொருளாதார வல்லமை படைத்த சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சவுதி அரேபியா, ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, இன்னும் சில நாடுகள்லாம் சேர்றதுக்காக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாடுகள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்மளுடைய 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை நாம் உள்நாட்டு பணத்தில் டாலர் தவிர்த்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கூட ரூபிளில் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் முறையில் இந்திய பணவர்த்தனம் பண்ணுறோம். அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இவங்க பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் ஒரு கரன்சியை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. ஏன்னா உலகின் மொத்த மார்க்கெட்டில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில் இவங்க தான் அந்த அமெரிக்காவுடைய கூட்டணியை விட அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் என்னன்னா ட்ரம்ப் எந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் டாலருக்கு எதிராக செயல்படுதோ அந்த நாட்டெல்லாம் கண்டிப்பாக நான் வரியால் தண்டிப்பேன்னு சொல்கிறாரு. சமீபத்தில் அஜர்பைஜான் நாட்டோட அந்த அதிபரை சந்திச்சிருக்காரு. அவங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேரலான்னு இருக்கதை ட்ரம்ப் தடுத்துட்டாராம். சேரக்கூடாது, சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வரி போடுவேன். அது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நிறைய நாடுகள் சேரலான்னு பார்த்தாங்க, ஆனால் நான் வரி போட்டதுனால தான் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதே இந்த நேரத்தில் நான் அதிபராக இல்லாமல் பைடனோ இல்லை கமலா ஹாரிஸோ இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக டாலர் கீழே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புறார். அதாவது வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நிறைய அரசர்கள் நம்பர் 1 இருந்திருக்காங்க. உலகின் பேரரசர்களாக இருந்திருக்காங்க. அலெக்சாண்டராக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காலத்தில் சரிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கிரேக்க நாகரிகம் சொல்லுவாங்க, எகிப்து நாகரிகம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. அப்போ எப்போவுமே நம்பர் 1 இருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் ரொம்ப காலமாக டாலர் அப்படி இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்க நாடுகளும் அமெரிக்காவை பிடிக்காத நாடுகளும் இப்போ பிரிக்ஸில் சேரலான்னு பார்க்குறாங்க. அது ட்ரம்புக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கு இந்திய நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய நுகர்வோர் நலனை பாதுகாப்பதான் என்னோட முக்கியமான குறிக்கோள். எங்களுடைய பாலிசி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலையான எரிபொருள், பாதுகாப்பான விநியோகம். அதனால் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி எங்கள் மக்கள் கொடுப்போம். நீங்கள் விரும்பினா அமெரிக்காவில் கம்மியாக கொடுங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட 10 வருஷமாக நம்ம கச்சா எண்ணெய் வாங்கத்தான் செய்கிறோம். அப்போ ரஷ்யாவை விட நீ கம்மியாக ரேட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவில் வாங்க போகிறாங்க. நாங்கள் எந்த நாட்டையும் சார்ந்தில்லை, ஆனால் இந்திய மக்களுடைய பாதுகாப்பு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவினுடைய அந்த எரிபொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது, விநியோகம் பண்ணுறது எல்லாமே இந்திய ஆயில் நிறுவனங்கள். அதை இந்திய அரசு எந்த கட்டுப்பாடு விதிக்கலை. உங்களுக்கு எங்கே ரேட் கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மார்க்கெட் நிலைக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்கலாம் இருக்கும். ஸோ இது என்னென்னா ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா குறுகிய காலத்துக்குள்ள ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை இந்தியா நிறுத்திடும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் உடனே இந்திய வெளியுறவுத்துறை என்ன சொன்னாங்க, நுகர்வோர் நலன் பாதுகாப்பு தான் முக்கியம், நிலையான எரிபொருள், பாதுகாப்பான விநியோகம், அது எங்கே கிடைக்குதோ அதை நாங்கள் செய்வோம். அமெரிக்கா கூட பேசுகிறோம், இன்னும் உங்கள்கிட்ட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் நீங்கள் முன் வரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாலருக்கு எதிராக எந்த நாடுகள்லாம் அணி திரடுதோ அந்த நாடுகள்லாம் தனிமைப்படுத்தணும், அதை மிரட்டணும் அப்படின்ற கொள்கையில் தான் ட்ரம்ப் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சின்ன சின்ன நாடுகள்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை முடிவு கொண்டு வரணும்னா அதுக்கு எதிராக வலுவாக இருக்க ஒரு அணி கூட போய் நம்ம சேரணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பிரிக்ஸ் கூட்டமைப்போட வருந்தார் மீட்டிங்கில்
புதிர் சொன்னார், நீங்கள் வந்து சீனா மேலேயும் இந்தியா மேலேயும் அதிகப்படியான வரி போடுறது நியாயம் கிடையாது அப்படின்னு. இப்போ சீனா வந்து இந்தியா கூட நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ உலகின் முக்கியமான பொருளாதார வல்லமை படைத்த இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்தா அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் இவ்வளோ கொதிக்கிறார். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் கீழே வந்து தான் ஆகணும், கீழே இருக்கவங்க மேலே போய் தான் ஆகணும். இதுதான் இயற்கை, இதுதான் யதார்த்தம். அதனால் ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆகிவிடாகுது. அதே நேரத்தில் இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்டெபனாக இருக்கிறாங்க. இந்திய மக்களுக்கு என்ன நல்லதோ அதை வந்து மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்து பேப்பரில் தான் இருக்குது. அது என்ன சொல்கிறது, நிதர்சனத்தில் பார்த்தோம்னா அது உண்மை இல்லை என்பது தெரிய வருது. அடுத்த பதிவு. நன்றி.